அதனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறைவனை மறுக்கக்கூடியவர்களை பார்த்து கேட்கக்கூடிய இன்னொரு சில கேள்வியை பாருங்க. இந்த இடத்துல இப்ப நான் சொன்னது மாதிரியான கேள்விகள், அதாவது சூரா வாக்கியா 58 தொடக்கம் 76 வரைக்கும் நம்ம மனநமிட்டு சொல்ல வேண்டிய இடங்கள். 58 வரைக்கும், 58 தொடக்கம் 76 வரைக்கும் அல்லாஹ் தஆலா கேட்கிறான், அஃபரஐதும் மா தும்னூன், நீங்கள் செலுத்தி விடுகின்ற அந்த இந்திரிய துளியை பார்த்தீர்களா? அல்லாஹ் கேட்கிறான், அஃபரஐதும் மா தும்னூன், நீங்கள் செலுத்தி விடுகின்ற அந்த இந்திரிய துளியை பார்த்தீர்களா? அன்தும் தஹ்லுகூனஹு அம் நஹ்னுல் காலிகூன், நீங்கள் படைக்கிறீர்களா நாம் படைக்கிறோமா? நீங்கள் படைக்கிறீர்களா நாம் படைக்கிறோமா? இந்த கேள்வி இருக்குதானே, யாருக்கு நாம் படைக்கிறோமான்னு கேட்கலாம். நீங்கள் படைக்கிறீர்களா நாம் படைக்கிறோமா அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அதை நீங்க செலுத்தி விடுகின்றீர்கள், அதுக்கு பின்னால அட உருவாக்கம் யாரு? நீங்கள் படைக்கிறீர்களா நாம் படைக்கிறோமா? நஹ்னு கத்தர்னா பைனகுமுல் மௌத், உங்களுக்கு மத்தியில் நாம் உங்கள் உருவாக்கத்துக்கு பின்னால் மரணத்தை நாம் தான் விதித்தோம், நாம் தான் எழுதி இருக்கிறோம். வமா நஹ்னு பிமஸ்பூகீன், எங்களை எவராலும் தோல்வியுறச் செய்ய முடியாது. மாற்ற ஏற்பாடு கேட்கிறான். என்ன விஞ்ஞானம் முன்னேறட்டும், எந்த இடத்திற்கு போகட்டும், எதுவும் மரணிக்காத ஒரு நிலைமை உருவாக்கலுமா? அதனாலதான் அல்லாஹ் தஆலா சொல்ற ஹலகல் மௌத் வல் ஹயாத், இது ரெண்டுல எவனுக்கு அதிகாரம் இல்லை. உயிர் கொடுக்கிற ரூஹ், உயிரை எடுக்கிற மரணம். உலகத்துல எவனுக்கு சின்ன அதிகாரம் கூட என்னது இல்ல. எவ்வளவு விஞ்ஞானம் முன்னேறி சவால்லாம் விட்டுட்டு போகட்டும், என்ன செய்ய முடியாது, இந்த இடத்துக்கு போகவே முடியாது. சவால் விட்டா அடுத்த நேரம் அவனுக்கே சக்கராத் வருது. யாருக்கு? சவால் விட்டவனுக்கு. அவனுக்கு அதை செய்ய முடியாமல் இருக்கிறது. இந்த பலகீனத்தை மனிதன் உணர வேண்டும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா நஹ்னு கத்தர்னா பைனகுமுல் மௌத், யார் பேசுற? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். நான் தான் உங்களுக்கு மத்தியில் மரணத்தை எழுதினோம். வமா நஹ்னு பிமஸ்பூகீன், எம்மை யாராலும் தோற்கடிக்க முடியாது. அல்லாஹ் தஆலா அப்படி சொல்லி காட்டுறான் படைப்பை பற்றி. இது ஒன்று சொல்றான். இரண்டாவது கேட்கிறான் அல்லாஹ், இதெல்லாம் இந்த இறைவனை மறுக்கக்கூடியவர்களுக்கான கேள்விகள், நீங்க இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? அடுத்த கேள்வி, அஃபரஐதும் மா தஹ்ருசூன், மனிதனுடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியம் என்ன? விவசாயம். இன்றைக்கு உலகத்தில் எப்படி மனிதனுடைய அந்த அறியாமல் என்ன நினைக்கிறான்டா, இனி விவசாய நிலங்களே தேவையில்லை, நாங்களாம் முன்னேறிட்டோம், இனி யார் விவசாயம் செய்யறன்னு நினைக்கிறான். அதாவது அந்த விளங்காத மக்கள் எப்படி நினைக்கிறான்? சகோதரர்களே, உலகத்தில் எவ்வளவுதான் ஒருத்தனுடைய ஐடி நாலேஜ் வளர்ந்து பெரிய எலக்ட்ரானிக் கடையை வச்சுட்டான், பக்கத்துல ஒரு சின்ன பக்காலாய்க்குன்னு வைங்களேன். ஒன்று புரிஞ்சுங்க, பக்காலாக்கு என்றைக்கு வாழ்க்கைக்கு இதுக்கு வாழ்க்கை இல்லை. உலகத்துல எப்ப அதுக்கு போவான் தெரியுமா? அரிசி வாங்கின பின்னாலதான். எதுக்கு போவான்? அரிசி வாங்கின பின்னால, மாவு வாங்கின பின்னால, காய்கறி வாங்கின பின்னாலதான் அங்க போவான். ஒருத்தன் காய்கறிக்கு வழி இல்லாம, அரிசிக்கு வழி இல்லாம ஐபோன் வச்சுக்க மாட்டான். நல்லா ஞாபகம் வச்சுக்கிறோம். ஆனால் ஒருவன் வந்து இதெல்லாம் இல்லாம போவான். அரிசிக்கு விலை, ஐபோன் விலை வந்ததுன்னு வைங்க, எப்ப வரும்? சர்வதேச சந்தையில ஏற்படக்கூடிய கிரைசிஸ், ஏதாவது பிரச்சனைகள், சுருக்கங்கள் வந்தால் இத விலை என்ன செய்யும்? ஏறு. அப்ப முதல்ல எதை மூடுவான்? பக்காலா மூட மாட்டான், அவன் மூடிடுவான். ஏன்? அவன் இப்ப இங்க வர வேண்டிய நிலைமை இருக்குது. அது முதலாவது விலை இறங்கும். நல்லா புரிஞ்சுங்க, அல்லாஹ் தஆலா சொல்றான், வஃபிஸ் ஸமாஇ ரிஸ்குகும் வமா துஅதுன், உங்களுடைய ரிஸ்கும் உங்களுக்கு அளிக்கப்படுகின்ற வாக்கும் மேலே இருக்கிறேன்றான். காரணம், நீ உலகத்துல எதையும் சேமிக்கலாம், உணவை குறிப்பிட்ட காலம் மட்டும்தான் உனக்கு சேமிக்கலாம். உலகத்துல எதையும் 60 வருஷத்துக்கு பிளான் பண்ணி எல்லாம் வச்சிடலாம். இது இருக்குதானே, அதை உங்களுக்கு எப்பயும் சேமிக்க இயலாது. அது யார கையில இறைவன். மழை பொழியணும், நிலம் முளைக்கணும், அது இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வாழ்க்கை. அது வந்து அல்லாஹ்வுடைய கையில தான் வச்சுக்கிறேன். ஒரு 2 வருஷத்துக்கு சேர்த்துக்குங்க, ஒரு 5 வருஷத்துக்கு சேருங்க. சரி, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி ஒரு 7 வருஷத்துக்கு சேர்த்துக்கலாம். டோட்டல் 100 வருஷத்துக்கு என்ன செய்யலாது? சேர்க்க முடியாது. வஃபஸ்ஸமா இர்ஸுகும் வமா துஅதுன், அல்லாஹ் தஆலா சொல்றான். ஆனால் அல்லாஹ் கேட்கிறான், அஃபரஐதும் மா தஹ்ருசூன், நீங்கள் செய்கின்ற விவசாயத்தை பார்த்தீர்களா? நீங்கள் செய்கின்ற விவசாயத்தை பார்த்தீர்களா? அஅன்தும் தஸ்ரஊனஹு அம் நஹ்னு ஸாரிஊன், நீங்கள் தான் அந்த விவசாய நிலத்தை முளைப்பிக்கிறீர்களா, நாம் முளைப்பிக்கிறோமா? நீங்க சேத்துல உழுதுட்டு போயிடுறீங்க, ஆனால் அந்த இடத்துல முளைப்பிக்கின்றவர்கள் யார்? நான் வேற யாரா உங்களுக்கு அதிகாரம் உள்ளவர்கள் அதுல இருக்கிறீங்களா? இவ்வளவுதான் நீங்க செய்றீங்க, அதுக்காக நம்ம தானே அதை செய்யறோம் என்று அல்லாஹ் தஆலா கேட்டுட்டு சொல்றான், லவ் நஷா, நாங்கள் நாடி இருந்தால். அல்லாஹ் எப்பையும் ஒன்று சொல்லி அதாவது நிரூபிப்பான், இயலாமையை சொல்லி நிரூபிப்பான். மனிதன் இருக்கக்கூடிய விஷயம் கொடுத்து காட்டுவான், கொடுக்காம இருந்து உணர்த்துவான். அது அல்லாஹ் எப்படி உணர்த்துறான் பாருங்க. அதை சொல்லிட்டு லவ் நஷா, நாங்கள் நாடி இருந்த, நான் தான் செய்யறதுக்கு நீ உருவாக்கினத்தை வச்சு விளங்கலேண்டா, இல்லாததை வச்சு விளங்கு. எப்படி? லவ் நஷா, நாங்கள் நாடி இருந்தால் லஜஅல்னாஹு ஹுதாமன் ஃபதல்தும் தஃபக்கஹூன், நாங்க அவைகளை கூலங்களாக பெருமதியற்றவைகளாக ஆக்கி இருப்போம். அப்ப உனக்கு என்ன செஞ்சிருக்கலாம்? எந்த கெமிக்கலும் உனக்கு அதை உருவாக்க விளங்குதான்னு கேட்கலாம். நான் தான் உருவாக்குறதுக்கு என்ன ஆதாரம் தெரியுமா? அது உருவாகலேன்னு வைங்க, நீ என்ன செய்வாய்? யாரையும் உனக்கு கூட்டிட்டு வரையலாது.
எந்த கெமிக்கலும் இல்லை, எதுவும் அடிக்க இயலாது அப்படின்னா யாரு செய்யறாங்க? நான் தான் செய்யறேன். உனக்கு இன்னொருத்தன் செய்யறதாக இருந்தால் நீ அதை உருவாக்கி இருப்பாய். அந்த மாதிரி நடந்தா உனக்கு உருவாக்க முடியாது போது பாருங்க. அதனால நான் தான் என்ன செய்கிறேன் என்று இறைவன் சொல்லி காட்டுறான். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப நீங்க என்ன சொல்லிருப்பீங்க தெரியுமா? இன்னால முஹ்ரமூன், கடன் பட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிருப்பீங்க. கடன் பட்டுட்டோமே, பல் நஹ்னு மஹ்ரூமூன், இந்த இடத்துல நஷ்டமாகிட்டோமே, தடுக்கப்பட்டுட்டோமே, இதான் உங்களோட வார்த்தையாக இருக்குமே ஒழிய அவன் உருவாக்காட்டி என்ன நான் உருவாக்கி காட்டுறேன் சவால் உங்களுக்கு என்னது இல்லை. இதை யோசிக்க மாட்டீங்களா? யார் உருவாக்குறேன் நீங்க யோசிக்க மாட்டீர்களா? விவசாயத்தை சொல்றான். மூணாவது அல்லாஹ் மனிதனுக்கு மிக முக்கியமான ஒன்று இந்த உலகத்தில் உணவு தேவைக்கு என்ன? நெருப்பு. அல்லாஹ் தஆலா சொல்றான் அந்த தண்ணீர். அஃபரஐதுமுல் மா அல்லதி தஷ்ரபூன், நீங்கள் குடிக்கின்ற நீரை பார்த்தீர்களா? விஞ்ஞானத்துல எல்லாம் படிப்போம் 97% இப்படி தான் இருக்குது உலகத்துல, தண்ணீரா தான் இருக்குது, அதா இருக்குன்னு சொல்லி. சரி, 97 மனிதனுக்கு பிரயோசனமா மாத்திரலாமா உலகத்துல? இயலாது. அவனை ஆற்றலுக்கு பெரிய செலவழிச்சு அதை உருவாக்கிடலாம். அதுவும் ஒரு 100-200 வருஷத்துக்கு பிறகு மனிதன் உடம்புல ஏற்படக்கூடிய ஆரோக்கியமின்மை பிறகு என்ன நடக்க போதோ தெரியாது. அன்புள்ள சகோதரர்களே, அப்ப என்ன புரிந்து கொள்ள அல்லாஹ் கேட்கிறான், நீங்க குடிக்கின்ற தண்ணீரை பார்த்தீர்களா? இதுதான் நீங்க மிக முக்கியம். இது ஒருத்தருக்கு சொல்ல முடியாது, இறைவனுக்கு மட்டும் தான் சொல்ல முடியும். குடிக்கின்ற நீரை பார்த்தீர்களா? அன்தும் அன்சல்துமுஹு மினல் முஸ்ன், நீங்களா அதை வானத்திலிருந்து இறக்குகிறீர்கள்? அம் நஹ்னுல் முன்சிலூன், அல்லது நாம் இறக்கி வைக்கிறோமா? யார் உங்களுக்கு மழை இறக்கி வைக்கிறான்? அன்புள்ள சகோதரர்களே, மழை இறைவனுடைய மிகப்பெரிய அத்தாட்சிகள் ஒன்று. உலகத்துடைய அத்தனை பேருடைய தீவனமும் வாழ்க்கையும் எதுல இருக்குது? அந்த மழையில என்ன செய்யுது? தங்கி இருக்கிறது. உலகத்துல எவனுக்கும் தெரியாது என்ன செய்யறது. அவ்வளவுதான். சர்வதேச சந்தை இருக்கப்படும், இதை தவிர வேற எதுவும் என்னது இல்ல. அவனால எதுவுமே உருவாக்க முடியாத ஒரு நிலைமை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், லவ் நஷா, நாங்கள் நினைத்திருந்தால், ஜஅல்நாஹு உஜாஜன், மழை நீரை உப்பாக இறக்கி இருந்தோம் என்றால் கடல் நீருக்கு என்ன ரிசல்ட்டோ அதைத்தான் நீங்க இதுக்கு செஞ்சிருப்பீங்க. லவ் ஜஅல்நாஹு உஜாஜன், நாங்கள் அதை உப்பாக ஆக்கி இருந்தோம் என்றால் ஃபலவுலா தஷ்குரூன், யோசிச்சு பாருங்க, நன்றி செலுத்த மாட்டீர்களா? அல்லாஹ் கேட்கிறான், நன்றி செலுத்த மாட்டீர்களா? இதை யோசிக்க கூடாதா? நீங்கள் பிறந்த பூமி ஒரு வீட்டுல எப்படி எல்லாம் செட்டில் பண்ணிட்டு போய் இருந்தா வசதி இருக்குமோ அதே மாதிரி அல்லாஹ் இந்த பூமியை வைக்கலையா உங்களுக்கு கேட்கிறாதா? அந்த மாதிரி உங்களுக்கு எல்லாம் வைக்கவில்லையா? அன்புள்ள சகோதரர், நாலாவது கேள்வி, அஃபரஐதுமுன் நாரல்லதி தூரூன், நீங்கள் மூட்டுகின்ற நெருப்பை பார்த்தீர்களா? நீங்கள் மூட்டுகின்ற நெருப்பை பார்த்தீர்களா? அன்தும் அன்ஷஅதும் ஷஜரதஹா, நீங்களா அதன் மரத்தை முளைக்க வைத்தீர்கள்? அம் நஹ்னுல் முன்ஷிஊன், அல்லது நாம் முளைக்க வைத்தோமா? தீக்குச்சியை சொல்லல, ஆக்சிஜனை சொல்றான்ல. எப்படி? அல்லாஹ் தஆலா ஆக்சிஜனை சொல்றேன். ஒரு தீக்கு நெருப்பு எரிவதற்கு மிக முக்கியமானதாக இன்றைக்கு அறியப்பட்ட உண்மை என்ன? ஆக்சிஜன் என்ன செய்யணும்? இருக்கணும். உலகத்தில் அதிகமாக, இன்னும் சொல்ல போனால் மிக உயர்ந்த இடத்துல ஆக்சிஜனை இந்த உலகத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு இடத்துல பச்சை மரம். அதனால அல்லாஹ் தஆலா சூரா யாசீன்ல மினஷ் ஷஜரில் அஹ்தரி நாரன் ஃபைதா அன்தும் மின்ஹு தூகிதூன், அவன்தான் பச்சையான மரத்திலிருந்து நெருப்பை உண்டாக்கினான். பசுமையான மரத்திலிருந்து நெருப்பை உண்டாக்கினான். இல்லாட்டி நெருப்பு என்ன செய்யாது? எரியாது. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப அல்லாஹ் என்ன கேட்கிறான்னா, அஃபரஐதுமுன் நாரல்லதி தூரூன், நீங்கள் மூட்டுகின்ற நெருப்பை பார்த்தீர்களா? அன்தும் அன்ஷஅதும் ஷஜரதஹா, நீங்களா அந்த மரத்தை முளைக்க வைத்தீர்கள்? அம் நஹ்னுல் முன்ஷிஊன், அல்லது நாம் முளைக்க வைக்கிறோமா? அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா மரத்தையும் நெருப்பையும் சொல்ற அந்த இடத்தை பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கிறது. சிந்திக்கக்கூடிய இடத்தை வச்சு அல்லாஹ் என்ன செய்யறான்? சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், நஹ்னு ஜஅல்நாஹா தذ்கிரத்தன் வ மதாஅன் லில் முக்வின், அதை படிப்பினையாகவும் உணவு தேவையுடையவர்களுக்கு அதை நாங்கள் பொருளாகவும் நாம் ஆக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். சொல்லிட்டு ஃபஸப்பிஹ் பிஸ்மி ரப்பிக்கல் அலீம் அதீம், உமது கண்ணியமிக்க இறைவனின் பெயரை கொண்டு புகழ்வீராக, துதிப்பீராக. ஃபலா உக்ஸிமு பிமவாகின் நுஜூம், அல்லாஹ் சத்தியம் எடுத்து பாருங்க, நட்சத்திரங்களுடைய இடங்களை வைத்து நான் சத்தியம் செய்கிறேன், நட்சத்திரங்களுடைய இடங்களை வைத்து சத்தியம் செய்கிறேன். வ இன்னஹு லகஸமுன் லவ் தஅலமூன அதீம், நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால் நான் செய்த இந்த சத்தியம் மிக பிரமாண்டமானது அப்படின்ற அல்லாஹ், அது மிக கண்ணியமிக்க ஒரு சத்தியம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். இன்னஹு லகஸம் லவ் தஅலமூன அதீம், நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால் இது மிகப்பெரிய சத்தியம் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்றான்? சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த இடத்துல எல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்ல வந்த ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன? இந்த உலகத்துல நான் அமைச்ச விதி உங்களுக்கு மாற்ற முடியுமான்னு கேட்கிறான். விவசாயம், நெருப்பு, உங்கள் படைப்பு, தண்ணீர், இது நான் வச்ச ஓர்டர்ல தான் நீங்க என்ன செய்றீங்க? வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இதற்கு வேற எந்த மாற்றீடு நீங்க என்ன செய்யல, காணல. அப்ப நான் இல்லாம வேற யார் உருவாக்குறேன்னு கேட்கிறாங்க. உரிமை கொண்டாடுறேன்னா நான் இல்லாம வேற யார் உருவாக்குகிறேன் என்று அல்லாஹ் தஆலா